Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 632 பார்ட் 2. ஓபன் பண்ணா வயலட் செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் வெட்டிட்டு வராங்கன்னு சொல்லி சஞ்சியை கட்டி பிடிச்சிட்டு அப்படி ஓரமா போய் ஒளிஞ்சுக்கிட்டான். அவனும் எப்படி தப்பிச்சான்னு தெரியலையே, எங்க தப்பிச்சான்னு தெரியலையேன்னு அவன் நிக்கிற இடத்துலயே சுத்தி சுத்தி பார்த்துட்டு அவன் இந்த டவுனை விட்டு எங்கேயும் தப்பிச்சு போயிடக்கூடாதுன்னு சொல்லி கத்திக்கிட்டே ஓடுவானுங்க. நல்ல வேலை போயிட்டானுங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்னு சொன்னா நம்ம போய் விட மாட்டான். யோ அதான் போயிட்டாங்கல்ல விடியான்னு சொன்னா கொஞ்சம் என் மூஞ்ச பாரும்பா. பார்த்தா மூக்குல இருந்து ஏகாப்பட்ட பிளட். அது மட்டும் இல்லாம நிக்க முடியாம அங்கேயே முட்டி போட்டுருவான். ஐயோ நான் இன்னும் உங்க மூக்குல இடிச்சிட்டேன் நான் கேட்டா அதெல்லாம் ஒண்ணு இல்லமா, இப்படித்தான் நேக்கு ஷாக்கா மூக்கு பஸ்ட் ஆகி ரத்தம் இப்படித்தான் வேஸ்ட் ஆயிரும், இதெல்லாம் வழக்கமா நடக்கிறதான்னு சொன்ன உடனே ஐயோ ரொம்ப ரத்தம் போயிருச்சேன்னு சொல்லி அவனுக்கு வலிக்குதான்னு சொல்லி கேப்பா. உடனே அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஐயோ இவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டான்னு தொண்டையிலேயே கத்திட்டு இருப்பான். உடனே அப்பவே வயலட்டுக்கு தெரிஞ்சு போச்சு அவன் இவளை கல்யாணம் பண்ண ஆசைப்படுறான்னு. ஆனா அவ உடனே வேண்டாம் கோபால் வேண்டாம், ஆல்ரெடி நான் ஏகப்பட்ட பஞ்சாயத்தில் மண்டையை உடைத்துக் கொண்டிருக்கிறேன், இந்த தலைவலியும் எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆக பாப்பா. ஆனா அவன் அதெல்லாம் இப்ப மேட்டர் இல்ல, உன்னை வெட்டிட்டு வந்தாங்கல்ல அவங்க ஏன் வந்தாங்க எதுக்கு வந்தாங்கன்னு சொல்லு, நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்றேன்ப்பா. அவளும் உடனே சொல்லுவா இவ எவனையோ ஒருத்தனை குத்திட்டாலாமா, அதனாலதான் போலீஸ் வெட்டி இவளை பிடிக்க ட்ரை பண்றாங்க. உடனே சஞ்சிக்கு ஷாக்கு தாங்க முடியல. அப்படின்னா நிஜமாவே இந்த கண்ட்ரில இருக்க பொண்ணுகளுக்கெல்லாம் ஆம்பளைகளை கத்திய வச்சு குத்துறதுன்னா ரொம்ப ரொம்ப ஆசையானு கேப்பான். அடுத்த செகண்டுக்கும் போது அவ எதுவுமே சொல்லல, ஆனா ஓகே சூப்பர் எனக்கு ஓகே நீர்வான். உடனே ஐயோ கோபால் கோபால்னு மறுபடியும் அழ ஆரம்பிப்பாளா. என்னடா என்னாச்சுன்னு கேட்டா இவ்வளவு மோசமான பொண்ணுகிட்ட கூட நீங்க ரொம்ப ரொம்ப நல்லவரா நடந்துக்கிறீங்க, உங்களை நான் நம்புறேன் கோபால் நம்புறேன் நீர்வா. அவ்வளவுதான் நம்ம சஞ்சி அப்படியே ஷாக் ஆகி ஒரு வாக்கு போடுவான் பாக்கணுமே, அதுதான் வேற லெவலு. அதுக்கப்புறம் அவளோட பேரை சொல்லுவா. அதுக்கப்புறம் இனி இங்க இருந்து நெக்ஸ்ட் டவுன்ல கொண்டு போய் விட்டுருங்க, எனக்கு அங்க ஒரு முக்கியமான வேலை இருக்குதும்பா. அடுத்த டவுன்ல உனக்கு என்னமா முக்கியமான வேலைன்னு கேட்டா அவன் கைய பிடிச்சு நான் ஒருத்தனை கொல்லணும்னு சொல்லி ஏதோ கூல் ட்ரிங்க்ஸ் வாங்க போற மாதிரியே சொல்லுவா. சஞ்சி வழக்கம் போல ஃபர்ஸ்ட் ஷாக் ஆவான். அதுக்கப்புறம் நான் ரெடிம்பா, இங்க நம்ம ஜோரோ விரதா இல்ல நேஷனல் ட்ரெஷராவே இருந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல, எனக்கு என்னோட ஷூசி ஸ்வாடு வேணும், எங்க போனாலும் சரி தேடி கண்டுபிடிக்காம விட மாட்டேன்னு அடிச்சு புரண்டு ஓடுவான். என்னதான் இருந்தாலும் அவனோட 3 ஸ்வாடுங்கிறது அவனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அதை எப்படி அவன் கேஷுவலா விட்டுட்டு இருந்தான்னு தெரியல, ஆனா விட்டுட்டான். இதுக்கப்புறம் இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். இவனுக்கு என்ன ஒண்ணு புரியலன்னா இந்த ஐலாண்டுக்குள்ள வந்ததுல இருந்து இங்க எல்லாமே ஒரே மிஸ்டியா தான் இருக்குது. பொம்மைகளோட இங்க எல்லாருமே சைட் பை சைடு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த தேவதைங்க இருக்கிற திருட்டு கதை அப்படி இப்படின்னு இன்னும் சொல்லிட்டே போகலாம். மொத்தத்துல இந்த ஐலாண்டே ஜோரோக்கு சுத்தமா வெறுத்து போச்சு. திருடு போனா கூட அந்த தேவதைங்க எடுத்துட்டு போயிருச்சு, யாரும் அதை பத்தி பேசவும் கூடாது தேடவும் கூடாது. அப்படி தேடினீங்கன்னா கண்ணு நொல்லையாய் சாவிங்கன்னு வேற சாப்பிடுறானுங்க. அது என்னதான் தேவதையா இருந்தாலும் அதை வெட்டி தெளிட்டி என்னோட சுவாடனை ஆட்டைய போட்டுட்டு வராம விட மாட்டேன்னு பைய வேகமா ஓடிட்டு இருப்பான். அந்த டைம் அந்த மூட்டை அவனை கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கும். இப்படி இங்க நம்ம பையன் வெட்டிட்டு போவானா. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எல்லாத்துக்குமே தனித்தனியா டிராப் வச்ச மாதிரி தெரியல. சரி அதே நேரம் இங்க நம்ம சஞ்சி அவளை கூப்பிட்டுக்கிட்டு பக்கத்து டவுனுக்கு பொறுமையா போயிட்டு இருப்பான். போகும்போது நமி அண்ட் ரோபின் கிட்ட மனசுக்குள்ள மன்னிப்பு கேட்டுக்கிட்டு போவான். ஏன்னா இப்படி ஒருத்தைய கூப்பிட்டு போறத பார்த்தா அவங்க காண்டாயி கத்துவாங்கன்னு. அவனுக்கு சந்தோஷம், ஒரு வழியா என்னோட லைஃபை நான் கண்டுபிடிச்சிட்டேன், இவளை இனிமேட்டு நான் பத்திரமா பாத்துக்குவேன்னு சொல்லி அப்படியே கூட்டு போவானா. அவளுக்குமே செம ஹாப்பி. நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் உனக்கு பாடி கார்டா இருந்து உன்னை பத்திரமா பாத்துக்கிறேன், நான் பிறந்ததே உன்னைய ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான், நீ கவலைப்படாம என் கூட மட்டும் வாமா, மத்த நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு ஜாலியா பொறுமையா அவங்க போவாங்க. அதே நேரம் இங்க அந்த சாம்ராய் எந்த தெருவுல ஓடிட்டு இருக்கான்னு தெரியல, ஆனா அந்த நேஷனல் ட்ரெஷர் கத்திய மட்டும் நான் எப்படியாச்சும் கண்டுபிடிச்சே தீர்வேன்னு வெறி கொண்டு ஓடிட்டு இருப்பான். ஆனா அதுக்கு முன்னாடி அவனோட ஆளான காஞ்சிரோவையும் கண்டுபிடிக்கணும்ல. அப்படின்னா என்ன பண்ணும், விசாரிச்சுட்டு போகணும். அதை விட்டுட்டு காஞ்சிரோன்னு சொல்லி தெருவுல கத்திட்டு போவான். காயாத பழம் இங்க ஒண்ணு இருக்குதுங்கன்னு சொல்லி ஒருத்தி கூப்பிடுவாளா, இந்த வந்துட்டு எங்களேடின்னு சொல்லி கத்திட்டே ஓடுவான். அவனை ஒரு கூட்டம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அந்த மூதேவிக்கே அது தெரியல. அப்படியே கட் பண்ண ஒரு க்ளோஸ் பண்ணி வச்சிருக்க ரெஸ்டாரண்ட்டை காட்டுறாங்க. சஞ்சி வயலட்டை கூப்பிட்டுக்கிட்டு நேரா உள்ள போயிருவான். அங்க இருக்கிற ஆளுங்க யாரா நீ, கடை மூடி இருக்கிறது தெரியல, உள்ள ஏண்டா வந்தேன்னு கேட்டா அதெல்லாம் கண்டுக்க மாட்டான். அவளுக்கு சமைச்சு கொடுக்க ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு தேடுவான். கத்தி சரியில்லை, தட்டை ஒழுங்கா கழுவல, அடுப்பு நாரி போய் கிடக்குது, அண்டா இல்ல குண்டா இல்ல, தண்ணியில ஒழுங்கா பைப் வரல, அச்சி பைப்புல தண்ணி ஒழுங்கா வரல, அப்படி இப்படின்னு குறையா சொல்லிட்டு இருந்த உடனே ஒரு மொட்டையும் பாதாம் பருப்பு கொட்டையும் சண்டைக்கு ரெடி ஆயிடுவானுங்க. அவன் அந்த உலகத்திலேயே மோஸ்ட் ஒண்டர்ஃபுல் லேடிக்கு குக் பண்ணி கொடுக்க போறேன், தேவையில்லாம குறுக்க வந்து குறுக்கெலும்பு உடச்சுக்காதீங்க, பேசாம போயிருங்கன்னு சொன்னா கேட்க மாட்டானுங்க. பாட்டிலையும் கத்தியும் எடுத்துக்கிட்டு சண்டைக்கு வருவானுங்க. ரெண்டே மிதி, யாரா இவன்னு சொல்லிட்டு அங்கேயே விழுவானுங்க. அப்புறம் என்ன அவனுல பாத்திரங்களை விட்டுட்டு நம்மளால செமையா குக் பண்ணி அவளுக்கு கொண்டு போய் கொடுப்பான். அவ அதை பார்த்துட்டு அசேந்து போயிருவா. அந்த டைம் வெளியில கத்துற சவுண்டு, எந்த திருட்டு தேவதையா இருந்தாலும் நான் விட மாட்டேன்னு. எல்லாம் நம்ம ஜோரோ தான். வந்து பார்த்துட்டு இந்த நாய் இங்கேயா சுத்திட்டு இருக்கான்ட்டு அவன் பாட்டு உள்ள போயிருவான். அதே நேரம் அந்த லூசு பைய சாம்ராய கூப்பிட்ட பொண்ணு அவகிட்ட பழத்தெல்லாம் அலையக்கா தள்ளி விட்டுருச்சு. அவனும் தின்னுகிட்டே காஞ்சிரோன்னு கத்திக்கிட்டே ஓடுவான். சஞ்சய் பார்த்துட்டு இந்த முதேவியும் இங்கதான் சுத்திட்டு இருக்கானா, சரி என்னமோ பண்ணி தொலையட்டும்னு கதவை மூடிட்டு போயிருவான். இது எல்லாத்தையுமே எவனோ ஒருத்தன் உள்ள
ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருப்பான். இப்ப என்னன்னா நம்ம பையலுக்கு லைட்டா ஃபீலிங் ஆகும். ஏன்னா வந்த வேலை ஒண்ணு, பண்ற வேலை ஒண்ணு. அதனால லூஃபி கிட்ட மனசுக்குள்ளேயே மன்னிப்பு கேட்டுட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பான். சரி, இப்படி சஞ்சியோட நிலைமை இங்க போயிட்டு இருக்குது. அப்படியே கட் பண்ண நம்மளுக்கு கொலோசியத்தோட என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டாங்க. எத்தா தண்டி இருக்குது, ஆனா உள்ள போய் தட்டி பிரிச்சிடணுமா. அந்த டைம் 2 போலீஸுங்க அந்த டாய் சோல்ஜர்ஸ கண்ட மேனிக்கு சுட்டுக்கிட்டே வருவாங்க. அது என்னெல்லாம் சுட முடியாதுடா, நான் ஜெட் வாக்ல போறவன் லூசு பயல்களான்னு சொல்லிட்டு அங்கிட்டும் எங்கிட்டும் சல்லு சல்லுன்னு ஓடிட்டு இருக்குமா. அதை நம்மளுக்கு லைவா பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அது என்ன பண்ணும், அதோட சைஸ் சின்னதா இருக்கிறதுனால கொலோசியத்தோட கம்பிக்குள்ள போய் நின்னுட்டு நான் இந்த ஏரியாக்குள்ள வந்துட்டேன், இதுக்குள்ள ஒரு கால் வச்சாலும் சரி நீங்க என்னை அட்டாக் பண்றது டோஃப்ளமிங்கோவை அட்டாக் பண்றதுக்கு சமம். சொல்ல போனா அந்த இடத்துக்குள்ள போலீஸும் நேவியும் போகவே கூடாது. அது மட்டும் இல்லாம உள்ள இருக்கவன் கிரிமினலாவே இருந்தாலும் அந்த இடத்துக்குள்ள எந்த ஒரு லாவும் செல்லுபடி ஆகாது. அப்படியே மீறி இவனை அவங்க சுட்டாங்கன்னா இவங்களும் கிரிமினல் தான், அப்புறம் டோஃப்ளமிங்கோ வச்சு செஞ்சிருவான். அதனால ஓடுங்கடா, இல்லன்னா செருப்படி கன்ஃபார்ம்னு சொல்லிட்டு ஓவரா கத்துவான். அவன் சொல்றதெல்லாம் உண்மைதான், அவங்களுக்குமே வேற வழி இல்ல. சார் தப்புஸ்தானே, நெக்ஸ்ட் டைம் மாட்டுவான்னு சொல்லிட்டு போவாங்க. இங்க நம்மளுக்கு பார்த்துட்டு என்னப்பா இவன் இவ்வளவு அரகண்டா இருக்கான்னு சொல்லிட்டு இருவாங்களா. அவன் சடனா நம்மளுக்கிட்ட வந்து வயசான ஜென்டில்மேன் உங்களோட பேக் ஏதாச்சும் நான் தூக்கிட்டு வரணுமா, குஜிங்க நான் தூக்கிட்டு வரேன்ப்பா. என்னடா அதுக்குள்ள இவ்வளவு பொலைட்டா மாறிட்டான். ஆனா நீ ரொம்ப ரொம்ப பண்ணியா இருக்கேன்னு சொன்ன உடனே, ஐ மீன் பண்ணியா இருக்கேன்னு சொன்ன உடனே நான் பண்ணியான்னு சொல்லிட்டு கீழே விழுந்து காமெடி பண்ணிட்டு இருப்பான். சரி வழிய விட்டு நாங்க உள்ள போனோம்னு உடனே ஐயோ உங்க வழியில நான் வந்து நின்னுட்டு இருக்கேன்னு ஷாக் ஆவானா. என்னப்பா ரொம்ப ரொம்ப சீரியஸ் ஆக போலன்னு சொல்லி கேட்டா, இங்க எந்த டைமே சீரியஸுக்குன்னு கிடையவே கிடையாது, எல்லாமே மக்களை சிரிக்க வைக்கிறதுக்காக மட்டும்தான். அதைத்தான் நானும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு சிரிப்ப முடிட்டு இருப்பான். அப்போங்கும் போது அங்க ரிசப்ஷன்ல இருக்க பொண்ணு கத்துவா, இந்த மாதிரி நாங்க என்ட்ரிஸ் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்றோம், பப்ளிக்ல யாராச்சும் வந்து சேரணும்னா தாராளமா வந்து சேர்ந்துக்கங்கப்பா. ஆனா யாருமே வர மாதிரி இல்ல, எல்லாருமே கோலப்பாயிருங்க. சரி நம்ம போவோம்ட்டு லிஸ்ட் எடுத்துட்டு இருப்பா. இந்த இடத்துல தான் பிராங்கி நம்ம 2 பேரும் ஸ்பிளிட் ஆயிடலாமா. ஏன்னா உள்ள சண்டைக்கு இறங்குறது லூஃபி மட்டும்தானே தவிர பிராங்கி இல்ல. சரி ஓகே சண்டைக்கு இறங்கிடலாம், நான் உள்ள போக போறேன்னு ஆடிக்கிட்டே வருவானா. எல்லாத்துக்குமே ஆச்சரியம், எது சாதாரண மக்கள்ல ஒருத்தன் சண்டைக்கு போறானான்னு. அந்த டாய் சோல்ஜர்லாம் வேண்டவே வேண்டாப்பா போகாத, உன் எலும்பை எண்ணி உங்களையே கொடுத்துருவானுங்க, எனக்கு கூட கழட்டி மாட்டிக்கலாம், ஆனா உன்னோடது அப்படி இல்ல, வேண்டாம் வேண்டான்னு எவ்வளவு சொல்லுவான். நம்மால அவன் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு விழுந்து விழுந்து சிரிப்பான். அவ்வளவுதான்.